கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. சகரியா ரொம்ப நாளாக தன்னுடைய வாழ்விலே ஒரு குழந்தை பாக்கியம் தங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவதூதன் அவனுக்கு நேரடியாக ஒரு காட்சி கொடுத்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நீங்களும் நெடுநாளாய் காத்திருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல பதில் என்னென்னா, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. அப்போது ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு, சகரியாவுக்கு கிடைச்ச ஒரு தேவதூதன் மூலமாக கிடைத்த ஒரு பதில். சகரியா என்றால் யெகோவா தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி என்ன, நம்மையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை விடுவிக்க, நம்மை உயர்த்தவே. அப்போது ஜெபம், வேண்டுதல் இவற்றில் பல வித்தியாசங்கள் உண்டு. வேதத்தில் பார்க்கிறோம், ஜெபம் என்பது விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினாலே ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கருத்தான ஜெபம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த விதத்தில் நாம் ஜெபித்தாலும் நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடினால் நம்ம வேண்டுதல் எல்லாமே அவருடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. பதில் வருவதற்கு அவருடைய சித்தத்தின்படி ஒரு நாள் இருக்கிறது, நிச்சயமாக வரும். ஆகவே தகப்பனை நோக்கி வேண்டின பிள்ளையினுடைய வேண்டுதலுக்கு என்றாவது ஒரு நாளில் தகப்பன் பதில் கொடுக்கிறாரே, காரியத்தை செய்கிறாரே உலகத்தில். அதே போல் அதை காட்டிலும் அதிக அன்புள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே உங்களுடைய ஜெபம் வீணானது அல்ல. உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஒரு நாளும் அந்த ஜெபம் பண்ணின நேரம் வீணான நேரமே அல்லவே அல்ல. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு சந்தோஷத்தை, பூரிப்பையும் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த 2024 8வது மாதம் இந்த கடைசி தேதி வரைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஆகவே என்னை நினைத்த, என் மீது நினைவு கூர்ந்த, அன்பு கூர்ந்த ஆண்டவர் என் வேண்டுதலுக்கும் நிச்சயமாக பதில் தருவார். பிறக்கிற புதிய மாதத்தில் எனக்கு ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது, புதிய நன்மைகள் காத்திருக்கிறது என்றதான முழு நிச்சயத்தோடு இதுவரைக்கும் காத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி புதிய மாதத்துக்காக காத்திருங்கள். புதிய வெற்றி, புதிய செழிப்பு, புதிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. அமைதியாக இருங்கள். இனி வரக்கூடியதான நாட்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாகவே இருக்கும். உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. சகரியாவின் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தீர். அவனுக்கு நல்ல ஆண் குழந்தை கொடுத்து மகிழ்ச்சியாக்கினீர். அதே போல எங்கள் வேண்டுதலும் கேட்கப்பட்டு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இனி வரக்கூடியதான நாட்களில் தருகிறேன். நன்றி. இம்மட்டும் காத்த தெய்வம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.